பண்டத்தில் நடக்க இருந்த பலா திருவிழா வந்து எதன் காரணமா ரத்து செய்யப்படுதுன்னு தெரியல. ஆனா பெரும்பகுதியா வந்து தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே வந்து ஏமாற்றத்தோட திரும்பி போறாங்க. ஏன் இன்னைக்கு பலா திருவிழா வைக்கல ஏதாவது தெரியுமா? அதான் இல்லன்னு திரும்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் அப்படின்றாப்ல, வெள்ளிக்கிழமை அனுப்பிட்டேன் அப்படின்றாப்ல. இல்ல இப்போ உங்க ஊரு கீழ் மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு, இந்த ஊர் தான் அவரு. ஏங்க நாங்க நேரடியா உங்களை கேட்டுட்டோம், இல்லன்ட்டாங்க. ஓகே ஓகே நன்றிண்ணா. நீங்க அதுல உங்களுக்கு Facebookல வந்து இல்ல நம்பர் கால் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பண்டத்தில் நடக்க இருந்த பலா திருவிழா வந்து எதன் காரணமா ரத்து செய்யப்படுதுன்னு தெரியல. ஆனா பெரும்பகுதியா வந்து தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே வந்து ஏமாற்றத்தோட திரும்பி போறாங்க. அவங்களோட பதிவு மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க, சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும். நான் கலெக்ஷன்ல வந்துட்டு இருக்கோம். இங்க வந்து பார்த்தோன்னே எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. திடீர்னு சொல்றாங்க இல்லைன்னு. ஸோ என்ன மாதிரி இங்கே நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஒரு வெறுப்போடையும் அந்த ஒரு மன கஷ்டத்தோடையும் போறாங்க. இப்போ அடுத்த ஒரு ப்ரோக்ராம் போகணுன்னாலே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தயக்க வரமா இருக்கணும். மனநிலைக்கு எல்லாம் இப்போ நாங்கள் வந்துட்டோம். ஸோ அடுத்த டைம் நீங்க பண்றதா எதாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு தகவல் கொடுங்க. அது பண்றதுக்கு முன்னாடி பிளானிங் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நன்றி. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? கள்ளக்குறிச்சி. ஓகே. ஒரு கடலூர்ல எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வைசோதனைபாளையம். வைசோதனைபாளையம் அங்க இருந்து வரீங்க. எல்லாரும் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. கடலூர் சிறப்பு குரூப் எல்லாம் போட்டாங்க. போன தாடி பண்ருட்டில ஹரிதாஸ் சார் பண்ணது, அந்த அவங்க பண்ணதுனால தான் இந்த எதிர்பார்ப்பு. இதை வீணாக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரும்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மழையும் பொருட்படுத்தாம பக்கத்துல இருக்கிற கிராமம் எல்லாம் வந்து திரும்பி போறாங்க. அவங்க ரத்து பண்ணது தப்பு இல்ல, அது கரெக்டா இன்டிமேஷன் எல்லாரும் கொடுத்துருக்கணும்ல. இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும்ல. அந்த ரீச் பண்ண அளவுக்கு ப்ரோக்ராம் மாத்தி வைக்கிறேன்னு சொல்லணும்ல. எல்லாருடைய மணி வேஸ்ட், டைம் வேஸ்ட். வணக்கம், என்னுடைய பேர் வந்து ஹரிஷ்குமார். நாங்கள் வந்து காரைக்காலில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து படிக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து நிறைய வந்து கற்றுக்கலாம். சரி, நம்ம வந்து தியரியாக படிக்கிறது இங்கே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம் நிறைய அப்படியே ஒரு எந்தூசியாஸ்டிக்காக வந்து வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்த உடனே வந்து ரொம்ப ஏமாற்றமாக வந்து இருக்கு. மேலும் நீங்கள் இது மாதிரி அதாவது அடுத்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த வீக்லேயே அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாலுமே பர்டிகுலரான டேட்டு டைம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். என் பேர் பாலசுப்ரமணி. அப்பா பேர் வந்து ஆறுமுகம். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். பலா திருவிழா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, குரூப்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் வந்துட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. இங்கே வந்துட்டு அட்ரஸ் கேட்டால் கூட யாருமே தெரிலன்றாங்க. அப்படி திருவிழாவே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ தூரம் அங்கேயும் திருச்சியிலேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டு திரும்ப வந்து இல்லை அப்படிங்கும்போது ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு குரூப்பில் ஒரு முன்னாடி ஒரு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுத்துருந்துருக்கலாம். ஃபோன் பண்ணால் இப்போ எந்த நம்பருமே ஃபோன் போல சுவிச் ஆஃபில் இருக்குது. இப்போ சங்கடமாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய இது கேன்சல் ஆனது. இப்போ நான் பக்கத்துல இருந்தா வரேன். பண்ருட்டி நேராக பார்க்கணும்னு 2வது வருஷம், நான் முதல் வருஷம் பார்த்தேன், 2வது வருஷம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் எடுத்துட்டு வந்தேன். வந்து பார்த்தா அந்த லொகேஷன் போய் பார்த்தா யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. நான் வந்து நின்று பார்க்கல. திருச்சி, திருவண்ணாமலை சரௌண்டிங்ல இருந்து நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே ஏமாற்றத்தோட பெரும் வருத்தத்தோட போயிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல வந்து கரெக்டான டீட்டெயில் கூட சொல்லலை. இது மாதிரி திருவிழா வந்து கேன்சல் பண்ண போறோம், கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒரு மழையின் காரணமா கேன்சல் சொல்லியிருந்தா கூட அவங்க அந்த ப்ரோக்ராம் வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே லாஸ், மணி லாஸு, டிராவல் லாஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே மன வருத்தத்தோட போறாங்க. ஸோ நீங்க முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் குரூப்ல போய் சொல்லலாம், சொல்லி அவங்க கிட்ட புரிய வச்சிடலாம். இப்போ எல்லாருக்குமே அவங்களோட ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு கார் கொண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதோட செலவுன்றதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் முன்னாடியே. ரொம்ப வருத்தமா. அவரோட நேம் வந்து மணிகண்டன் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. இங்க வந்தவங்க எல்லாருமே அவரோட குரூப் வச்சிருக்காங்க, அவங்க மணிகண்டன் சொல்றாங்க. ஓகே, அவருக்கு இந்த வீடியோ ஷேர். இன்னைக்கு பலா திருவிழா ஏன் ரத்து பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ரெட் அலர்ட் தமிழகத்துல வந்து இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்ததால இந்த திருவிழா வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அது வந்து குரூப்ல இருந்து அவர் வந்து யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணல, மெசேஜ் கொடுக்கல, நியூஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்ஃபார்ம் வரலன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே தெரியாம வந்துட்டு இருக்காங்க. கடைசியில் இன்னைக்கு தமிழகத்துல வந்து ரெட் அலர்ட் கொடுத்ததால அந்த திருவிழாவை ரத்து பண்ணிட்டாங்க.